வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் அப்படின்ற ஒரு இடத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்ரீ ரங்கநாதர் அவர்களோட திருக்கோயிலில் தாங்க இருக்கேன். ஸோ இப்போ இருக்கிறது நான் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோயிலோட வாசலில் தாங்க. ஏன்னா நான் பிரமிச்சு பார்த்தது இந்த கோயிலோட அந்த ராஜகோபுரம் என்ன அழகாக இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட இது எத்தனை அடி இருக்குது மற்றும் இந்த கோயிலில் எத்தனை கோபுரங்கள் இருக்குது, இந்த கோயிலோட சிறப்பு அம்சம் என்ன அப்படின்றத பற்றிலாம் இப்போ இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக கம்ப்ளீட்டாக நம்ம பேசுவோமா நண்பர்களே. அதாவது இந்த கோயில் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் இல்லைங்களா, ஸ்ரீரங்கம் அப்படின்ற ஒரு இடத்துல தான் அமைஞ்சிருக்கு. அதுவும் இந்த இடத்தோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் குறிப்பாக இந்த கோயில் அமைந்திருக்கக்கூடிய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் காவிரி ஆறு, இன்னொரு பக்கம் கொள்ளிடம் ஆறு, இந்த ரெண்டு ஆத்துக்கும் நடுவில் கட்டப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கோயில் தான் இந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த கோயிலோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்ப்போம். அதாவது ஸ்ரீரங்கம் அப்படின்னு இந்த கோயிலை அழைக்கிறதுக்கு முன்னாடி திருவரங்கம் அப்படின்ற பேர்ல தான் அழைச்சிட்டு இருந்தாங்களாம். அரங்கம் என்பது எதை குறிப்பிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நதிகளின் கிளைகளை தான், அதாவது கிளைகள் மாதிரி ஓடும் அந்த நதிகளை தான் அரங்கம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதிலிருந்து வந்த பெயர் தான் இந்த திருவரங்கம் அப்படின்றது. அதுக்கப்புறம் சான்ஸ்கிரிட்ல இந்த பேரை வந்து ஸ்ரீரங்கம் அப்படின்ற மாதிரி மாத்திட்டதா சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாம யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட உலகிலேயே மிகப்பெரிய அளவில் இயங்கக்கூடிய ஒரு கோயில் அப்படின்ற மாதிரி இந்த கோயிலுக்கு வந்து ஒரு சிறப்பு பேரும் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கோயிலோட மொத்த பரப்பளவு எவ்வளவு தெரியுங்களா? கிட்டத்தட்ட 67,96,000 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கிட்டத்தட்ட 156 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த கோயில் மற்றும் இந்த கோயிலோட அந்த ராஜகோபுரம் ஆரம்பத்தில் சொன்ன பார்த்தீங்களா, இந்த ராஜகோபுரம் இதோட உயரம் என்ன அப்படின்னு கிட்டத்தட்ட 239 அடி உயரம் கொண்ட இந்த ராஜகோபுரத்தை கிட்டத்தட்ட 2016 ஆண்டு ஏசியாலே ரொம்ப பெரிய டாலஸ்ட் ஒரு கோபுரம் அப்படின்ற மாதிரி அழைக்கப்பட்டதாகவும் ஒரு வரலாறு குறிப்பு சொல்லுது. இப்போ இந்த கோயிலை பத்தி இன்னும் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பேசுறதுக்கு முன்னாடி இந்த கோயிலோட இந்த அம்சங்கள் என்னன்னு பேசுவோம். இப்போ நான் நடந்து போறேன் பார்த்தீங்களா, இது வந்து இன்னும் நான் கோயிலில் போலங்க. அந்த கோபுரத்தை தாண்டி உள்ள போனோன்னா கோயில் இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க எல்லாமே எதிர்பார்ப்பீங்கல்ல, அந்த மாதிரி இல்லை. இங்கேருந்து உள்ளேயே ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து போனோம். இந்த பக்கம் அந்த பக்கம் எங்கே திரும்பினாலும் ஒரே கடை வீதி தான். அதுக்கப்புறம் நம்ம வந்து சேர்ந்தது ஒரு முக்கியமான ஒரு மெயினான கோபுரம். ஸோ இதுக்கு உள்ளே போனால் தான் நம்ம கோயில் வந்து உள்ள கோயிலுக்கு சென்றடைய முடியும், ரங்கநாதர் அவர்களை வழிபடவும் முடியும். இதுக்கு முன்னாடி செப்பல் எங்கே விடுறது, லக்கேஜ் எங்கே வைக்கிறது அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். இந்த கோயிலேருந்து லெஃப்ட் சைட் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு செப்பல் ஸ்டாண்டு தெரியும். இங்கே எல்லாமே நீங்கள் வந்து உங்களோட செப்பல் மற்றும் உங்களோட பிலாங்கிங்ஸ் எல்லாம் இங்கே விட்டுட்டு நேராக கோயிலுக்குள்ளே போனால் இந்த ஒரு அற்புதமான அம்சமான ஒரு காட்சி உங்களுக்கு வரும். இங்கேயும் சின்ன சின்ன கடை வீதிகள் தான் இருக்கும். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் வந்து போகிறது ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு கோயில், ஒரு கோயிலோட அந்த பரப்பளவை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஸோ இந்த இடம் வந்து ரொம்ப அழகான ஒரு அமைதியான இடம். இங்கே வந்து செல்ஃபோன்ஸில் நம்ம கேமராவே எடுக்கக்கூடாது. இருந்தாலும் நம்ம பர்மிஷன் வாங்கி தான் ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம கேப்சர் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் உள்ளே போய் எதையுமே நம்ம எடுக்க போகிறதும் கிடையாது சட்டவிரோதமாக. சரி, இப்போ இந்த கோயிலோட ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான வரலாறை பற்றியும் பேசுவோம். அதாவது இந்த கோயில் எப்போ கட்டப்பட்டது, அதுவும் குறிப்பாக இந்த கோயிலோட கோபுரம் எப்போ கட்டப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, அச்சுத தேவராயா அப்படின்றவர் தான் இந்த கோயிலை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாரு. அவரோட இறப்புக்கு பிறகு இந்த கோயிலை முழுசா முடிக்க முடியலையா, அந்த கோபுரம் கூட பாதியிலேயே கட்டி நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 400 வருஷமா இன்கம்ப்ளீட்டா இருந்த இந்த கோயில் கோபுரம் வந்து எப்போ மறுபடியும் சீரமைக்கப்பட்டு கம்ப்ளீட் பண்ணப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ வேதாந்த தேசிக மகாதேசிகர் அப்படின்றவர் வந்ததுக்கு அப்புறம் அந்த கோபுரம் கம்ப்ளீட் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதையும் தாண்டி உள்ளே போனீங்கன்னா, அதாவது ரங்கநாதரை வழிபட்டுட்டு நீங்கள் வெளில வந்ததுக்கப்புறம் அவரோட கோபுரத்தை நீங்கள் வழிபடணும். அந்த கோபுரம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக தங்கத்தாலேயே செய்யப்பட்டதுங்க. அதுவும் அதை சுற்றி எலக்ட்ரிக் ஃபென்சிங்லாம் கூட வச்சுருப்பாங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, இப்போ நான் உள்ளே போயிட்டு இருக்கிறது ரங்கநாதர் அவர்களை வழிபடுறதுக்கு தான். இதுதான் இந்த கியூ, இதுதான் இந்த தங்க கோபுரம். நான் சொன்ன பார்த்தீங்களா, ஃபென்சிங்லாம் போட்டு இதை வந்து பாதுகாத்துட்டு இருந்தாங்கன்னு. இப்போ ஃபென்சிங்லாம் எதுவுமே தெரியல, இருக்கா என்னன்னு தெரியல. ஆனால் ஆரம்பத்தில் போட்டிருந்ததா சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க எல்லா பார்ட்ஸ்ல இருந்தும் எல்லா வகையான டூரிஸ்ட் வந்து இந்த கோயிலை வந்து விசிட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதுவும் இந்த கோயிலில் வந்து ஒரு சிறப்பான விழா, சிறப்பான நாட்கள் எந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்கழி மாசத்தில் வரக்கூடிய அந்த வைகுண்ட ஏகாதசி வந்து மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு முறையில் வந்து இந்த இடத்துல வந்து செலிப்ரேட் பண்ணப்படும் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. இந்த கோயில் ஸ்ரீரங்கம் அப்படின்றது திருச்சியில் அமைஞ்சிருக்குன்னு நான் சொல்லிட்டேன் இல்லைங்களா. ஸோ இந்த கோயிலையும் தாண்டி வேற என்னென்ன சிறப்பான கோயில்கள்லாம் திருச்சியில் இருக்கு அப்படின்றத அடுத்தடுத்து நான் சொல்றேன், அடுத்த வீடியோலையும் சொல்றேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம ஸ்ரீரங்கத்தோட பார்ட் 2 பற்றி பேசுவோம். அதாவது ஸ்ரீரங்கத்தோட வரலாறு மற்றும் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான குறிப்புகள் ஸ்ரீரங்கத்தில் என்னென்ன இருக்கு அப்படின்றத வீடியோ வாயிலாக சொல்றேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் கோயிலுக்குள்ளேயே ஆண்டாள் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு சிறப்பான ஒரு கோயில் இந்த காம்பவுண்ட் உள்ளே இருக்குங்க. அது என்னன்றதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி கோயில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், டிராவல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்களேன். நன்றி, வணக்கம்.